ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. நம்ம சேனலோட வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாம்பழம் புளிசேரி. இது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்யாண ஃபங்க்ஷனில் புளிசேரி இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மாம்பழம் புளிசேரி செய்கிறதுக்கு நீங்கள் 1 அல்லது 2 மாம்பழத்தை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம புளிசேரி செய்ய கொஞ்சம் தேவையான பொருட்கள் எடுத்து அரைக்கணும். அதுக்கு நம்ம 5 வெள்ளைப்பூண்டு, சின்ன பச்சை மிளகாயில் 4, அரைமுறி தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைத்தெடுக்கணும். மைய அரைக்காமல் கொஞ்சம் நறுன்னு அரைத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் கடாயை வைத்து கடாய் சூடானதும் இதில் நான் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்ல மிதமாக சூடானதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம கடுகு, தேவையான அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா 2 மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைத்து வைத்திருந்தோம்ல அந்த மசாலா, அதையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி கொஞ்சமாக மசாலா ஒட்டிகிட்ருக்கும். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணீரையும் இதில் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இனி இதில் கூட 1 கப் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் அது லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல மாம்பழம், அந்த கட் பண்ண மாம்பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு உப்பு ஆட் பண்ணணும். நான் கல் உப்பு எடுத்துக்கிறேன். கல் உப்பு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம செய்கிறப்போ கம்மியாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதிகமாக போடணும். இது நல்லா கொதித்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது இதை நல்லா ஆற விடணும். நம்ம இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் கப் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு 3/4 கப், அதாவது ஒரு 200 mlக்கு தயிர் எடுத்து அந்த தயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வீட்டிலே ரெடி பண்ணதை ஆட் பண்ணுங்க. ஸ்டோரில் வாங்கக்கூடிய ரெடிமேட் இது வேண்டாம். அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதும் நமக்கு இப்போ பாருங்கள், நமக்கு புளிசேரி ரெடி ஆகிடுச்சு. இது மாம்பழம் வைத்து தான் செய்யணும்னு இல்லை, அன்னாச்சி பழம் வைத்தும் செய்யலாம். பாருங்கள், என்னோடய மாம்பழம் புளிசேரி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.